ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 7 இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மேட்சை பற்றின மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட இதில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ அடுத்தடுத்து மேட்சஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸ் போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்துருங்க. இது நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனலே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டாஸ் லைனப், ஏதாவது மைன்யூட் டீட்டெயில்ஸு, இம்பாக்ட் பிளேயரு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை இருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஆர்ஆர் கூட. ஸோ அந்த மழை காரணமாக பிச்சில் மாய்ஸ்சர் இருந்துச்சு. ஏர்லியராக வந்து டாஸ் தோத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏர்லியராக வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்குன்றதை சொல்லியிருந்தாங்க பிச் ரிப்போர்ட்லேயே வந்துட்டு. ஸோ அது மழை பெஞ்சாலே லைட்டாக கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைன்யூட்டாக டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த மேட்ச்சுக்கானது. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறான்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்துலாம். சேப்பாக்கில் ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இதை ரீலைட் பண்ணிட்டாங்க. போன வருஷம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிளாக் சாயிலையும் ரெட் சாயிலையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக மாற்றிருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப் மேட்சஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 200+ ஸ்கோர் கண்டிப்பாக போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் வந்து அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, ட்ரூ பவுன்ஸு, ஈஸியாக வந்து ஸ்டோக் ப்ளே ஆட முடியும். அதே மாதிரி பேசஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேப்பாக் 2025 2026 ஸோ இதில் வந்துட்டு மாற்றிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ 65% பேசஸ் தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி டியூ ஃபேக்டர் இதில் ரொம்ப ரொம்ப லோ. பிகாஸ் ஆஃப் ஏதோ ஒரு கெமிக்கல் ட்ரையிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க டியூ வரவிடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ போத் த பேஸ், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் பேட்டிங்க்கு நல்லா தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்னுமே பேட்டிங் நல்லா இருக்கனால நல்ல ஒரு டோட்டல் போட்டுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஐடியலாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச 5 மேட்ச்சில் 5 மேட்சுமே சேசிங் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நடந்துகிட்ருக்கு, அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். பிளேயிங் 11 பார்த்தலாம். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே தான் ஒன் டவுன். ஸோ ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட்டு, சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, ஜேமி ஓட்டனு, நூர் அகமது, கலில் அகமது, மேட் ஹென்ரி, அன்சுல் கம்போஜ். ஸோ இந்த மேட்ச்சு சர்ஃப்ராஸ்க்கான யூஸ் பண்ணுற அளவுக்கு ப்ளே பண்ண மாட்டாங்கன்றத நம்புவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வென்யூவும் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்யூவும் இருக்குது. ஸோ பிரப்சிம்ரன் சிங், பிரியன் சாரியா, கூப்பர் கானலி, ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நேகல் வதரா, சசாங் சிங், இந்த 3 மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நேகல் வதரா, சசாங் சிங், இந்த 3 பேர்த்தில் வந்து அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி விடுவாங்க ஒரு பிளேயரையும். மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், ஷேவியர் பாட்லட், யுஸ்வேந்திர சகல். ஸோ கீழே பார்த்தோம்னா வைசாக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வைசாக்கும் பிரியன் சாரியாவும் தான் மாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்மே அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. செகலை வெளியில் எடுத்துகிட்டு பிரியன் சாரியா உள்ளே வந்தார். ஃபஸ்ட்டு பவுலிங்னா உங்களுக்கு வைசாக் தான் உள்ளே இருப்பார். பிரியன் சாரியா வந்து இம்பாக்ட் தான். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பிரியன் சாரியா உள்ளே இருப்பார். செகலை வந்து அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க. வைசாக் உள்ள பிளேயிங் 11 தான் இருந்தார் போன மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்மே அப்படியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்ச் கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு செம்மையான அடி வாங்கியிருக்காங்க. ரன் ரேட்டுமே ரொம்ப மைனஸில் போயிருக்கு, -4. ஸோ இதில் நல்லா ப்ளே பண்ணி நல்லா டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சாகணும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலி இது ஒரு ஆஸ்திரேலியன் டீமு. ஸோ ரிக்கி பாண்டிங் தான் கோச்சு பஞ்சாபுக்கு. அவர் கரெக்டாக எந்தெந்த டேலண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களோ எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்காரு உள்ள. கூப்பர் கானலி இந்த மேட்ச்சுமே கூப்பர் கானலி பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு ஏதோ பேக் இன்ஜுரி இருக்கான். ஸோ பேட்டராக தான் எடுத்திருக்காங்க. 1 டவுன் தான் அவருடைய பெர்மனன்ட் ஸ்லாட்டு. அதை வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டாரு. போன மேட்ச் அவர் தான் மேட்ச் வின்னர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸு, அதுக்கப்புறம் சாவியர் பிளாட்லெட்டு. ஸோ இன்னும் நிறைய பேர்த்த உள்ளே இறக்கி வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை. ஸோ தேவைப்பட்டால் வந்து உள்ளே இறக்குவாங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேட்ச் சர்ஃப்ராஸ் அதை யூஸ் பண்ணல, சர்ஃப்ராஸ் கானை யூஸ் பண்ணல அப்படின்னா ராகுல் சகர் தான் பவுலிங் அப்போ உள்ள இம்பாக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீம் ஃபார்ம் அண்ட் மூவ்மெண்ட்னு பார்த்துருவோம். டீம் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ் நல்ல ஒரு பேட்டிங் கிட்டாக மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக லோ ஸ்கோரிங் கேமாக தான் சேப்பாக்கில் லோ ஸ்கோரிங்னா ஒரு 160 170 தான் இருந்திருக்கு. இப்போ 200+ ஸ்கோர் போகிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஸ்பின் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றது ஒரு வீக்னஸாகவே இருக்கும். நூர் அகமது தான் அவங்களுடைய
மெயின் ஸ்பின்னர் இப்போதைக்கு ராகுல் சார் உள்ளே கொண்டு வந்தால் தான் 2 ஸ்பின்னர் ஆப்ஷன்றது இருக்கும். அதை லாஸ்ட் மேட்ச் பண்ண முடியல, இந்த மேட்ச் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டால் பவுலர்ஸு, ஸோ ஒரு இந்தியன் லெஃப்ட் ஹேண்டரு, மார்க்கோ யான்சன் ஒரு ஓவர்சீஸ் லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் சேவியர் பிராட்லெட் ஒரு ரைட் ஹேண்டரு. ஸோ அவங்களுடைய கடைசி வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி பேட்டிங் ஆடுவாங்க. சேவியர் பிராட்லெட்டும் சூப்பராக பேட்டிங் ஆடுவார். ஸோ நிறையா மேட்சஸில் பிபிஎல்லாம் கடைசியில் வந்து ஒரு கம்மி பால்ஸில் அதிக ரன்லாம் அடிச்சு கொடுத்துருக்காரு சேவியர் பிராட்லெட். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா, ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டில் அவங்களுமே ரன்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே கன்சிஸ்டன்ட்டி தான் இங்கே மேட்ரு, அவங்கள வந்து எடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு வீக்னஸாக இருக்குது பஞ்சாபுக்கு. பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஹைலைட்டட் நான் சொல்லிடுறேன். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு 2லேயுமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. சிவம் தூபே, சஞ்சு சாம்சன், மார்க்கஸ் ஸ்டுவைனிஸு, ஸோ அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், ஸோ 2லேயுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ப்ளஸ் அவரோட லெஃப்ட் ஆம் ஆங்கிள் டெத்து பவுலிங்லாம் சூப்பராக ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கே மேலே ஒரு அண்டர்ரேட்டட்னா ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு நாள் 40, 30ன்னு சொல்லிட்டு நல்லா ஆவரேஜ் இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால போன வருஷம் ஆடின மாதிரி அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சர்மா டெபியூட்டு. ஜேமி ஓவர்டன் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேட்டிங் ப்ளஸ் நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பேஸில் நம்ம எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு அந்த பேஸில் போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ 100 ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. பட் இந்த பிச்சு அவருக்கு எப்படி இருக்க போகுன்றது ஒரு இதுவாக தான் இருக்கும். மேட் ஹென்ரி, அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜ் எல்லாத்துக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. மேலே சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாடு, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிஎஸ்கே எகென்ஸ்டாகவும், அதுக்கப்புறம் சேப்பாக்களையும். ஆனால் போன வருஷம் பிரியன்ஸ் ஆர்யா சிஎஸ்கே எகென்ஸ்டாக தான் வந்துட்டு 100 அடித்தார் அவருடைய ஃபஸ்ட்டு 100 ஐபிஎல்லில். 28, 26 பிரப்சிம்ரன் சிங்கு, அதுக்கப்புறம் பிரியன்ஸ் ஆர்யா 33, 31 நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. அவங்க ஏற்ற கிரவுண்டு தான், பட் பிளான் பண்ணி எடுத்தாகணும் அவங்கள. ஸ்ரேயாஸ் ஐயர் 30, 35, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 34, 30, நேகல் வதேரா 29, 28, ரிஷாங் சிங் 26, 24. ஸோ விக்கெட் ஆவரேஜ்ன்றது யார் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பாட்லெட்டுக்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஹர்ஷதீப் சிங்கு ஒரு விக்கெட்டு 1.3 கிட்ட ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. மார்க்கோ யான்சன் அவருமே பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாட்ஸை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த டாப் 5 தான் ஹைலைட்டட் ஒன். சில அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, ஒரு மார்க்கஸ் ஸ்டுவைனிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டுவைனிஸ் பவுலிங் பண்ணாதனால பெருசாக யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த பவுலிங் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். அது இந்த பிச்சில் டாச் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டுவைனிஸ் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்காரு. அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், மார்க்கோ யான்சன் இருக்கையிலே ஹைட்டு, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்கு அவருமே லெஃப்ட் ஹேண்டரு, இந்திய பவுலரு, ஒரு ஓவர்சீஸ் லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ரைட் ஹேண்ட் பாட்லெட்டையும் வச்சுருக்காங்க. இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கல். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கீ பவுலர்ஸ் ஜேமி ஓவர்டன், எக்ஸ்பிரஸ் பேஸு ப்ளஸ் மேட் ஹென்ரி, இதுதான் நம்மளுடைய கீ பவுலர்ஸ். நல்ல ஒரு ஸ்பீடு போடக்கூடிய பவுலர் ஜேமி ஓவர்டனு. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கேயே வந்து அது யூஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கு. இவங்க ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க டியூ டு நல்ல ஒரு பவுன்சிங் பிச்சு ப்ளஸ் ஹைட்டு. அவங்களுடைய ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் இதுலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக தெரியுறாங்க. இதுதான் பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாட்லெட்டையும் ஒரு மார்க்கோ யான்சனையும் வந்து ஒரு கீ பவுலர்ஸாக இவங்களுக்கு இருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இங்கே சிஎஸ்கேக்கு ஜேமி ஓவர்டனும் மேட் ஹென்ரியும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட்ஹெட் பார்த்துடலாம். ஸோ ஹெட்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சேப்பாக் பிச்சை விட்டுட்டு இப்போது புது பிச்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இதாக இருக்குது. லாஸ்ட் 5 மேட்ச்சில் சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்ட் ஆன 5 மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் தான் 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 2 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய சேப்பாக் கிரிக்கெட் வந்து சிஎஸ்கேவை விட பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மினி ஆஸ்திரேலியன் டீமுக்கு தான் வந்து சூப்பராக சூட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. கூப்பர் கார்னலி போன மேட்ச் ப்ளே பண்ணதே பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையாக வந்து ப்ளே பண்ணார். ஒரு பேட்டிங் கிடச்சா கண்டிப்பாக திரும்ப அந்த இன்னிங்ஸ் வந்து ரிட்டன் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்குது, யாருக்குமே ஃபேவரபுளாக இல்லை அனலைசஸை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பஞ்சாப் கிங்ஸ் தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கலாங்களா பயங்கரமான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க பஞ்சாப் கிங்ஸில். ஸோ பார்க்கலாம். மேட்ச் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் ஹிட்டர்ஸ் விசஸ் நூர் அகமது. ஸோ கூப்பர் கார்னலி போன மேட்ச் ரஷீத் கானை எப்படி அடித்தாருன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ அது காரணம் தான் பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். அதே தான் இங்கேயும் இருக்குது. பழைய பிச்சாக இருந்திருந்தால் நூர் அகமது வந்து அவங்கள சோக் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. பட் இப்போ இருக்கக்கூடிய பிச்சில் கண்டிப்பாக அந்த பிச் சேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஃபாரினர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நூர் அகமதை இவங்க 2 பேரும் ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ அட்வான்டேஜ் வந்து இதில் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா
கேக்வாடுக்கும் சாம்சன் விசஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங். ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரபுளாக இருக்கலாம். ஸோ கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் தான் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேட்டில் யார் வேணால் வின் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஆம் ஆங்கிளை பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க பேட்டர்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டியூ டு கண்டிஷன்ஸ். இந்த கிரவுண்ட்லேயும் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் இருக்குது, நல்ல ஒரு பிச்சிங் பேட்டிங் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேட்டில் யார் வேணால் வின் பண்ணலாம். பட் என்னுடைய கருத்து டியூ டு கண்டிஷன்ஸ் சிஎஸ்கே பேட்டர்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்குறோன்னா பேட்டர் மேட்சப்ஸ். இந்த மேட்சப்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் ஹர்ஷதீப் சிங். ஸோ இனிஷியலாக போன மேட்சே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடினாங்க. இந்த மேட்சும் வந்து இறக்குவாங்க. ஹர்ஷதீப் சிங்கும் மார்க்கோ யான்சனும் சேவியர் பிராட்லெட்டும் வந்து இறக்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மேட்சுமே ஒரு இதுவாக தான் இருக்கும். பட் ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் கேட்டு சென்னையில் நிறையா ஆடி இருப்பார், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் கூட ஒரு கீ பேட்டில் இருக்குது, நாம் அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா பிச்சின் காரணமாக கண்டிஷன்ஸ் காரணமாக ஒரு கெய்க்வாட் வந்து கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணார்னா அவருக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் மேட் ஹென்ரி ஒரு பேட்டில்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இதில் அட்வான்டேஜ் வந்து மேட் ஹென்ரிக்கு தான். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஷார்ட் பால்லாம் போட முடியும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஷார்ட் பாலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் போன மேட்ச் அதை வந்து அடின்னு அடித்தார், 2 6 அடித்தார் ஷார்ட் பால் போட்டப்போ. பட் இன்னுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர் போடுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். மேட் ஹென்ரி ஒரு ஹேசல்வுட் மாதிரி, ஒரு ஹேசல்வுட் மாதிரி நியூசிலாந்துக்கு வந்து ஒரு மேட் ஹென்ரி. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பேட்டில்ன்றது இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து இது ஹென்ரிக்கு, இங்கே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்துலாம். இதை தான் நான் சொன்னேன். இந்த கீ பேட்டிலை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் விசஸ் யுஸ்வேந்திர செகல் பார்த்துக்கோங்க. 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் யுஸ்வேந்திர செகல் வந்து மிடில் தான் பவுலிங் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அதுக்குள்ளே வந்து பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லா ஹிட் பண்ணிடலாம் சஞ்சு சாம்சன். பட் இருந்தார் அப்படின்னா யுஸ்வேந்திர செகல் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 4 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு சஞ்சு சாம்சனை. நோட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜ் இதுக்கு செகலுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா டாமினேட்டர். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஹர்ஷதீப் சிங் இது வரைக்கும் அவுட் ஆனதே இல்லையா. ஸோ அதே மாதிரி 42 பால்ஸ்க்கு 62 ரன் அடிச்சிருக்காரு ஹர்ஷதீப் சிங்கை. ஸோ ஏர்டீராவுமே பெருசாக இந்த கிரவுண்டில் கொஞ்சம் லைட்டாக டிவேட் இருக்குமே தவிர்த்து நல்ல ஒரு பேட்டிங் பிச்னால கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணார்னா அதிக ஸ்கோர் போகலாம் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா பேட்டில் 3 மிடில் ஓவர்ஸ் த்ரெட்டு. ஸோ இதில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 100 அகமது கிட்டேயுமே ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி ஸ்ரேயாஸ் ஐயர் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இதுலேயுமே இப்போது அவங்களுடைய ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நின்று ஆடிட்டாங்க. அதேமாதிரி கூப்பர் கோனலி 1 டவுனு. ஸோ அவர் 3 பேர் ஆடிட்டாங்கன்னா 2 டவுன் தான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வரப்போ மிடில் ஓவர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 100 அகமது அட்டாக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏன் 100 அகமது பவர் பிளேயில் கூட போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் டாக்டிக்கலி ஒரு 100 அகமதுக்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. அட்வான்டேஜ் 100 அகமதுக்கு தான், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இல்லை. மொத்தத்தில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து மேட் ஹென்ரி அதுக்கு 100 அகமது 2 பேட்டில்ன்றது இருக்குது. அதான் அவரை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துலாம். ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11 சஞ்சு சாம்சன், பிரப்சிமரன் சிங், ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர், சிவம் தூபே, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட்டு, ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன், மேட் ஹென்ரி, யுஸ்வேந்திர செகல். இதுதான் வந்து ஒரு சேஃப் 11 இருக்கும். சிவம் தூபே போன மேட்ச் கொஞ்சம் அவசரப்பட்டு அடித்து அவுட் ஆகிட்டார். அதேமாதிரி ரவீந்திர ஜடேஜா கூட மேட்சப்பும் இருந்திருக்கு, அது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சேப்பாக்கில் பொறுத்த வரைக்கும் நிறையா இந்த விக்கெட் வந்து சூப்பராக சிவம் தூபேக்கு யூஸ் ஆகும். வேர்ல்டு கப்லேயும் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். எகெயின் மேலே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா இந்த மேட்ச் சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர், இந்த மேட்ச் சிவம் தூபே ஹை ஸ்கோர் போவார் கண்டிப்பாக, இந்த மேட்ச் விட மாட்டார். ஸோ அதனால் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஹர்ஷதீப் சிங் கூட ஓப்பனிங்கில் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ போன மேட்சும் ஆண்ட்ரே பர்கருக்கு பெருசாக அவுட் ஆகலை, ஆர்ச்சருக்கு தான் அவுட் ஆனார். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள்ன்றது அவருக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ ஹர்ஷதீப் சிங்கும் நல்லா ஆடிருக்கின்ற காரணத்தினால் அதேமாதிரி ஹர்ஷதீப் சிங் தான் ஒய்சி. ஸோ இந்த நல்ல ஒரு விக்கெட் டேக்கரு, இந்தியாவுடைய ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான். ஸோ இந்த கிரவுண்டை இந்த பவுன்ஸை நல்லா யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா டெத்தில் போட்டு விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஎஸ்கே வேறு விக்கெட்ஸ் எல்லாம் போன மேட்ச் ஆல் அவுட் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதே சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் ஒரு வைசாக்கு 3 விக்கெட் எடுத்த மாதிரி இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரம்பியர் ஸ்கீபெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆவரேஜ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ்டா அந்த வென்யூவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பேட்டிங் விக்கெட்டில் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரை ஃபெயில் ஆகாமல் ஒரு அடிக்க முடியும். ஸோ நேகல் வதேராவுமே அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு லோ பர்சன்டேஜ் பேட்டிங் பிக்ஸ் இவங்க 2 பேருமே. சாவியர் பிராட்லெட், ஸோ இவருமே வந்து ஹைலைட்டட் ஒரு லோ ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய பவுலர், அவரையுமே நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துலாம். கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாடை கேப்டனாக போட்டு மேட் ஹென்ரி டெத்தில் போட்டு 2-3 விக்கெட்லாம் பல மேட்ச்சில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லையும் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் வந்து ஏர்லியராக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். கொஞ்சம் எப்போயுமே பவர் பிளேயில் வந்துட்டு ஒரு லைட்டாக வந்து அது இல்லைனாலும் நமக்கு அந்த ஒரு இது இருக்குது தெரியதான் செய்யும், கொஞ்சம் லைட்டாக டீவியேஷன் இருக்கும். அதனால் மேட் ஹென்ரி ஒய்சி, கேப்டன் வந்து ருத்ராஜ் கைக்வாட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா, பஞ்சாப் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா மார்க்கஸ் ஸ்டைனிஸை வந்து கேப்டனாக போடுங்க. ஸோ சிஎஸ்கே வந்து கொஞ்சம் அவங்களுடைய டாப் ஆர்டர் எடுத்து விட்டாங்க. இல்லைனா அடித்தாலுமே எப்படினாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே பண்ணிவிடுவாங்க. அப்போ மார்க்கஸ் ஸ்டைனிஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஹிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட்டில் மிடில் டு லாஸ்ட் ஓவரில். ஸோ அதனால் அவங்கள வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷதீப் சிங்கை வந்து ஒய்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிஃபெண்ட் பண்ணுறது வந்துட்டால் ஹர்ஷதீப் சிங் வந்து அதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். ஸோ அப்போ வந்து சிஎஸ்கே வந்து மேபி அடிக்க முடியல செகண்ட் பேட்டிங் இல்லைனா டிஃபெண்ட் பண்ணி அதே விக்கெட்டில் வாங்குறதும் ஹர்ஷதீப் சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம யார் வின் பண்ணுறாங்க, யாருக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்த்துடலாம். பஞ்சாப் கிங்ஸ் தான் இந்த கிரவுண்டு கண்டிஷன்ஸு பிளேயர்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காங்க. ஸோ 52% அவங்களுக்கு தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது, 48% தான் சிஎஸ்கேக்கு. ஸோ ஹைலைட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் மஸ்ட்டு ஆங்கர் பண்ணி ஆகணும் சிஎஸ்கேக்கு. அதேமாதிரி சிவம் துபே அவருடைய பவரை காமிச்சே ஆகணும், ரன்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான அனாலிசிஸு. வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.